வணக்கம் மாணவர்களே. ஆறாம் வகுப்பு அறிவியல்ல நம்ம வந்து போன கிளாஸ் வரைக்கும் அழகு 4 பார்த்தோம், கம்ப்ளீட் பண்ணோம். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம அழகு 5 ஸ்டார்ட் பண்ண போறோம். செல் அப்படிங்கிற அந்த யூனிட். அந்த 4வது யூனிட்டோட எம்சிக்யூ ஒன் வேர்ட் மார்க் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, இன்னைக்கு எப்போதும் போல சாட்டர்டே வைப்போம்ல அதில். ஸோ அதனால அந்த யூனிட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த யூனிட்டை நம்ம நடத்துறலாம், படிங்க. இது ஆனால் ஒரு 2 கிளாஸ் போகும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ 2 கிளாஸை கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் வரப்போகுது, எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். ஓகே. செல் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டா, டக்குன்னு இப்போ இருக்க ஜென்ரேஷன் நாமெல்லாம் உடனே என்ன சொல்லுவோம்? செல்போன் அப்படின்னு நினைப்போம். அடுத்துனா ஏன்னா அதுக்கு பேர் தான் செல். அதுக்கும் பேர் செல் தான் வச்சிருக்காங்க. ஏன் அந்த நேம் வந்ததுன்னு தெரியாது. ஆனா எப்படி நம்மளுடைய இந்த செல் உடம்புல ஒட்டிட்டு இருக்குமோ, உடம்புல இருக்குமோ, அதே மாதிரி இப்போ அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய மொபைல் போன் இருக்க ஆரம்பிச்சிட்டு, ஒருவேளை அந்த வார்த்தை கூட வரலாம். சும்மா திங்கிங்காண்டி சொல்றேன், அவ்வளவுதான். ஓகே. அப்போ இந்த செல்லை பத்தி நாம இந்த யூனிட்ல படிக்க போறோம், நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய செல்லை பத்தி. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு ரைஸ் ஆகும். ஏன் நான் செல்லை பத்தி படிக்கணும்? ஏன் செல்லை பத்தி படிக்கணும் சொல்லுங்க பாபு. யோசிச்சு வைங்க. நான் அப்படியே எழுதியிருக்கேன் இந்த கொஸ்டினை, நீங்களே அப்படியே மைண்ட்ல ஓட விடணும். ஏதோ ஒரு யூனிட்டுக்காண்டி கொடுத்துருக்காங்க, புக்ல கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க, அதுக்காகவா? கண்டிப்பா இல்ல. அப்படியா? அதுக்காண்டி தான் நம்மளுடைய யூனிட் ஃபுல்லாமே இருக்கா? கண்டிப்பா இல்ல. அப்ப வேற எதுக்காண்டி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நீங்க வந்து ஆஹ், ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னா அந்த சைக்கிள் ஓட்டக்கு தெரியணும். சைக்கிள் ஓட்ட தெரியாம நான் திடீர்னு சைக்கிள் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதே மாதிரி நம்ம மனிதர்கள்ட்ட இந்த செல் இருக்கு. சயின்டிஸ்ட் இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் நிறைய அதுல கண்டுபிடிப்பு பண்ணிட்டே இருக்காங்க, நிறைய டிஸ்கவரி பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இத அவங்க எதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னா, நீங்க செல்லை பத்தி ஒழுங்கா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம உடல்ல வரக்கூடிய டிசீஸ் அத நம்ம வந்து வரவிடாம தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்துனா ஏன்னா நமக்கு இந்த செல் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். நம்ம வைரஸ் பாக்டீரியா எல்லாம் சொல்றோம்ல, கொரோனா அப்படிலாம் சொல்றோம்ல, அப்ப அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அதெல்லாம் தொற்று கிருமிகள் நம்ம உடல்ல போனா அந்த செல்லை பாதிக்கும். அப்போ அதை பாதிக்கும் போது இந்த செல்லை பத்தி எனக்கு தெரிஞ்சதுன்னா, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்ததுன்னா, நான் என்ன பண்ணலாம்? அப்ப அந்த செல்லுக்கு உண்டான நம்ம வந்து அதுக்கு ஒரு ஒரு பவர் கொடுக்குற மாதிரி உண்டான வேலைகள். அது வேலைகள்னா நம்ம பிசிக்கல் ஒர்க் மட்டும் இல்ல, நம்மளுக்கு மருந்து மாத்திரை தராங்கல்ல, இதெல்லாம் தான். சரியா? இதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஒரு பேசிக்கா சிம்பிளா சொல்றேன். பட் இதுல இன்டெப்தா நிறைய இருக்கு செல்ஸை பத்தி படிக்கிற. ஏன்னா சயின்டிஸ்ட் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் ஏதோ ஒன்று ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த நம்மளுடைய மனித குலத்துக்கு. சரிங்களா? ரைட். அப்போ நம்ம செல்லை பத்தி ஏன் படிக்கணும்னா, அந்த செல் ஸ்ட்ரக்சர்லாம் படிக்க போறோம், செல் அமைப்புலாம் படிக்க போறோம். அப்போ அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு டிசீஸ் வந்தாலும் நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். சரியா? ஏன்னா இந்த டிசீஸ் வரும்போது பாத்தீங்கன்னா செல் அஃபெக்ட் ஆகும்போது சில செல்லு அஃபெக்ட் ஆகும், சில செல்லு ஹெல்த்தி செல்லா இருக்கும். அப்போ இந்த ஹெல்த்தியான செல்லு ஏன் நல்லா ஒர்க் ஆகுது, ஏன் சில செல்கள் ஒர்க் ஆக மாட்டுக்கு? நீங்க கேன்சர் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, புற்றுநோய். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செல்லு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் அந்த டிசீஸ் நான் சொன்னேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த புற்றுநோயில அந்த சில செல்லு தான் பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கும். அந்த செல்லால தான் நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ செல்லை பத்தி தெரியணும்ல, அதுக்காண்டி தான் நம்ம இதை படிக்கிறோம். இப்போ புரிஞ்சுதா நம்ம செல்லை பத்தி ஏன் படிக்கிறோம்னு சொல்லிட்டு? அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டிசீஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஓகே. பட் இன்னும் செல்லை பத்தி ஒரு சிம்பிளா சொல்ல போனோம்னா, ஒரு வீடு அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? ஒரு வீடுன்னு சொன்னா எதை நம்ம வீடுன்னு சொல்றோம்னா அதை கட்டியிருப்பாங்க, செங்கலால கட்டியிருப்பாங்க. அடுத்தானே இது செங்கல் ஃபர்ஸ்ட் தனியா பார்க்கும்போது செங்கல். ஆனா அந்த செங்கல்லாம் சேர்ந்தாதான் அதை நம்ம வீடுன்னு சொல்றோம். நம்மளுக்கு வீடு எப்படி எவ்வளவு முக்கியம்? வாடகை வீடோ சொந்த வீடோ, பட் நமக்கு வீடு தான். அப்படிதானே?
வீடு இல்லாம நம்ம வெளியில வாழ முடியாது. அதே மாதிரிதான் நமது உடலுக்குள்ள செல் இருக்கு. இதுதான் அடிப்படை. சரியா? எப்படி ஒரு சுவருக்கு ஒரு வாளுக்கு அந்த செங்கல் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டண்டோ, அதே மாதிரி நம்மளுடைய பாடியில நம்மளுடைய உடல் எதால ஆக்கப்பட்டதுன்னா பில்டிங்ஸ் பிளாக்ஸ், தட் இஸ் செல்ஸால் ஆக்கப்பட்டது, செல்களால் ஆக்கப்பட்டது. அப்போ செல் என்ன சொல்லலாம்? செல் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் எவரி லிவிங் ஆர்கானிசம். உயிரினங்களுடைய, ஏன்னா உயிரினங்கள்லாம் நாம மட்டும் இல்ல, விலங்குகள், தாவரங்கள், இதுக்கெல்லாமும் செல் இருக்கு. அதை பத்தி படிக்க போறோம். சரிங்களா? உயிரினங்களுடைய அடிப்படையான அமைப்பு. அப்புறம் அதோடைய செயல் அலகு, அதுதான் என்னது? செல் ஆகும். இப்ப புரிஞ்சுதா? ஏன்னா நம்ம வீடு கட்ட போறோம் அப்படின்னா டைரக்டா வீட கட்ட மாட்டோம். இப்போ நம்ம கட்டிட்டு இருக்கோம். ஆனா ஆதி காலத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்னு அனலைஸ் பண்ணாங்க. இப்போதைக்கு இப்போ நீங்க பார்க்கலாம், நிறைய பாலங்கள்லாம் கட்டுறாங்க. அந்த பாலங்கள் கட்டுறதுக்கும் அனலைஸ் பண்ணுவாங்க. எந்த மாதிரி மெட்டல் யூஸ் பண்ணலாம், அந்த இடம் எப்படி, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க. அப்படிதானே? அதே மாதிரி தான் நம்ம மனித உடல்ல செல் இருக்குன்னா அந்த செல்லை அனலைஸ் பண்றாங்க. ஏன்னா இதுதான் பில்டிங் பிளாக்ஸ். ஓகே. நம்மளுடைய உடல் செயல்பாடுகள் ஃபுல்லாமே இந்த செல்களோட தான் நடக்கு. நான் கையை தூக்குறேன், யோசிக்கிறேன், எல்லாமே பிளட் என் உடம்புல அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகுது, எல்லாத்துக்குமே செல்லு தான் காரணம். சரியா? ஒவ்வொரு, ஏன்னா நம்ம உடம்புல நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல் இருக்கு. ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு பணிகள் இருக்கு. ஓகே. ரைட். ஆல் லிவிங் திங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஒன் ஆர் மோர் செல்ஸ். தெர் ஆர் வெரைட்டி ஆஃப் செல் டைப்ஸ். ஹவவர் தே ஆல் ஹாவ் சம் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அனைத்து உயிரினங்களும் ஒரு செல்லாலோ அல்லது பல செல்களோ ஆனவை அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனா நம்மளுடைய மனித உடல், விலங்குகள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவர செல், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல மில்லியன் கணக்கா ட்ரில்லியன் கணக்கா இருக்கும். ஒரு செல் உயிரினம் இருக்கு, அமீபா, அதெல்லாம் இருக்கு. சரிங்களா? அது நம்ம லேட்டரா பின்னாடி பார்ப்போம். ஒரு செல் உயிரினம்னா என்ன, ஒரே அந்த உடம்புல ஒரே ஒரு செல் இருக்கும். சரி. இப்போ இந்த செல்லோடைய கண்டுபிடிப்பு யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கறத பார்க்கலாம். டிஸ்கவரி ஆஃப் த செல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த சயின்டிஸ்ட் பேர் பாத்தீங்கன்னா ராபர்ட் ஹூக். இவர் தான் செல்ல கண்டுபிடிச்சார். இவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட், ஒரு அறிவியலாளர். இவர் அந்த காலத்துல ஒரு நுண்ணோக்கி அப்படின்னு நம்ம மைக்ரோஸ்கோப் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மைக்ரோஸ்கோப்பை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணார். அந்த காலத்துல மைக்ரோஸ்கோப் சாதாரண மாடல் இருந்து இப்ப நமக்கு முன்னாடி ஒரு ஏதோ ஒரு மாடல் இருக்குன்னா அதை டெவலப் பண்ணாங்க. அதே மாதிரி இவர் வந்து அந்த காலத்துல இருந்த மைக்ரோஸ்கோப்பை டெவலப் பண்றாரு. எப்படி டெவலப் பண்றான்னா அது பேரு கூட்டு நுண்ணோக்கிம்பாங்க. பட் அதை நீங்க இப்போ படிக்க மாட்டீங்க, பின்னாடி பெரிய கிளாஸ்ல படிப்பீங்க. கூட்டு நுண்ணோக்கி இது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நுண்ணோக்கி. சாதாரண நுண்ணோக்கியை விட கூட்டு நுண்ணோக்கி, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பாங்க. இது நல்ல ஒரு தெளிவா அந்த உயிர் செல்லை பார்க்கறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது. சரிங்களா? அது பின்னாடி படிப்பீங்க. இவர் தான் அதை கண்டுபிடிக்கிற. நுண்ணோக்கி அருகில வைக்கப்பட்டுள்ள விளக்கில் இருந்து வரும் ஒளியை நீர் லென்ஸ் கொண்டு குவிய செய்து நுண்ணோக்கியின் கீழ் வைக்கப்பட்டுள்ள பொருளிற்கு ஒளியூட்டினார். அதன் மூலம் பாத்தீங்கன்னா அந்த பொருள நுண்ணிய பகுதிகளை நுண்ணோக்கி மூலம் பார்க்கும்போது ஒரு முறை மரத்தக்கைய அவர் பார்க்கிறார், நுண்ணோக்கி கொண்டு பார்க்கிறாரு. அதுல சிறிய ஒரே மாதிரியான அறைகள் இருந்துச்சு. அவருக்கு ஆச்சரியம், இது என்னது இருக்கும் அப்படிங்குது. வண்ணத்து பூச்சிகளுடைய இறகுகள், தேனீக்களோட கண்கள் என பலவற்றையும் நுண்ணோக்கி மூலம் ஆராய்ந்தார். அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா 1665ல மைக்ரோகிராஃபியா அப்படின்னு ஒரு நூல் எழுதுறாரு. சரியா? தமிழ்லயும் அதை நான் இங்க மைக்ரோகிராஃபியா, ஏன்னா இந்த நூல் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இவர் எழுதின நூல் அப்படின்னு, என்ற நூலினை வெளியிட்டார். அதில் முதன் முதல்ல செல் அப்படிங்கிறத அந்த சொல்ல பயன்படுத்துறார். திசுக்கள் அமைப்போடைய அமைப்பை அவர் வந்து விளக்குனார். இது எங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா லத்தீன் மொழியில செல்லுலா
அப்படிங்கிற இதுல இருந்து வந்துச்சு. செல்லுலா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறிய அறையின் பேரு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய இப்பவுமே நம்மளோட இங்கிலீஷ் வார்த்தையில நிறைய பாத்தீங்கன்னா லாட்டின் வேர்ட் அந்த மாதிரி நிறைய வேர்ட்லாம் வரும். கிரீக் லெட்டர்ஸ், கிரீக் வேர்ட்ஸ் இதெல்லாம் வரும். கிரேக்க எழுத்துக்கள் நீங்க படிச்சிருப்பீங்க அப்படி. இப்போ புக்ல படிக்கும்போது கிரேக்க எழுத்துல இருந்து இந்த மீனிங் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இத்தாலிய எழுத்துல இருந்து இந்த வந்து சம்திங் அப்படி ஒவ்வொரு நாட்டில் உள்ள சில இதை எடுப்பாங்க. செல்லுலா அப்படிங்கிற அந்த லத்தீன் மொழியில இருந்து வந்துச்சு. அதுக்கு என்ன பேருனா சிறிய அறை அப்படின்னு பேரு. அதுக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா சிறிய அறை. சோ செல்லை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு செல் உயிரியல். நம்மளுடைய யூனிட் நேம் பார்த்தீங்கன்னா செல்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி அது வந்து செல்லுன்னு போடாம செல் பயாலஜின்னு போடணும். செல்லா அதாவது செல் பயாலஜி அப்படின்னா உயிரியல்னு அர்த்தம். நம்மளுடைய அந்த செல்லை பத்தி படிக்கிறனால அந்த செல் பயாலஜி அப்படின்னு சொல்லுவோம். பட் நீங்க செவன்த் புக்ல பாத்தீங்கன்னா செல் பயாலஜி தான் போட்டிருப்பாங்க. மேபி உங்க அண்ணன் அக்கா யாராவது செவன்த் புக் வச்சிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் அந்த செகண்ட் டைம் புக்ல, ஏன்னா உங்களுக்கு இருக்கிற யூனிட்டோட கொஞ்சம் அட்வான்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கு. அதுல போய் பாருங்க செல் பயாலஜி போட்டிருப்பாங்க. அதுதான் நல்ல ஒரு கரெக்டான வேர்டு. அந்த நம்ம செல் பயாலஜி செல்லை பத்தி படிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது புரிஞ்சுதா? ராபர்ட் ஹூக் என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சா? ஒரு சின்ன மரத்தக்கைய பாக்குறாரு, கார்க் அப்படிமாங்க. அத மைக்ரோஸ்கோப் வச்சு பாக்குறாரு. அப்போ அதுல சின்ன சின்ன அறைகளா நிறைய தெரியுது. அவருக்கு ஆச்சரியம், இது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவர் உடனே என்ன பண்றாரு, அடுத்து பட்டர்ஃபிளையோட விங்ஸ பாக்குறாரு, பீஸ் அதோட காம்பவுண்ட் ஐஸ பாக்குறாரு, நிறைய பாக்குறாரு. அவருடைய அப்சர்வேஷன் கண்டுபிடிச்சத ஒரு நூலா எழுதுறாரு. அதான் மைக்ரோகிராஃபியா. இங்கிலீஷ்ல அதான் போட்டிருப்போம், மைக்ரோகிராஃபியா இன் 1665. அந்த இதுல தான் பாத்தீங்கன்னா அந்த புக்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு வேர்டை யூஸ் பண்றாரு. தட் இஸ் செல் அப்படிங்கிற இந்த வேர்டை யூஸ் பண்றாரு. சோ செல்லுக்கு என்ன மீனிங்? லாட்டின் வேர்டான செல்லுலா அப்படின்னு வந்துச்சு. செல்லுலானா ஸ்மால் சேம்பர், சிறிய அறை அப்படின்னு பேரு. சரியா? The branch of science that deals with a study of cell is called cell biology. இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. செல்லோடைய அமைப்பு, ஸ்ட்ரக்சர்னா அமைப்பு. ஆனா உங்க புக்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கம்மி கம்மியா ஒரு அழகா கொடுத்துருப்பாங்க. நீங்க ஏன்னா இதெல்லாம் செவன்த்ல படிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலா படிப்பீங்க. செல்லின் அமைப்பு. ரைட்டா? ஸோ அந்த செல்லோட அமைப்பை நான் வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அதிலே காட்டுறேன். அந்த இதிலே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுல எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இங்க நீங்க பாக்குறீங்கல்ல, ஓ, என்ன என்ன அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் செல். செல் இப்படிதான் இருக்கும்பா. அனிமல் செல், தாவர செல், அதாவது பிளான்ட் செல்லாம் இருக்கு. ஆ இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா அனிமல் செல். அதாவது அனிமல் செல்னாலும் நம்மளுடைய மனிதர்கள் செல்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தாவர செல் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுலயுமே பார்த்தீங்கன்னா தாவர செல்லுக்கும் இதே மாதிரி சில பாகங்கள்லாம் ஒண்ணா இருக்கும். அதுல பின்னாடி நம்ம படிப்போம் சில ஃபீச்சர்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கும். சிறப்பான அமைப்புலாம் ஒரே மாதிரி இருக்கும். சரியா? ரைட். செல்லோட அமைப்பு பாருங்க. இதை நான் டீட்டெயிலாக நமக்கு பின்னாடி வரும்போது காட்டுறேன். திருப்பி டீட்டெயிலாக சொல்றேன். There are many different types, sizes and shape of cell in the body. அது தாவரங்களா இருந்தாலும் சரி, விலங்குகளா இருந்தாலும் சரி, மனிதர்களா இருந்தாலும் சரி, நிறைய டிஃப்ரெண்டான டைப்ல செல் இருக்கு. சைஸ் அதாவது வடிவத்துல, உருவத்துல வேற வேற இருக்கு. ஸோ நம்ம ஜென்ரலா செல் அப்படிங்கறத நம்ம தனித்தனியா பார்க்க முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட செல் இருக்கும். நம்ம அதெல்லாம் உட்காந்து தனித்தனியா இப்படி இருக்கு இப்படி இருக்கு நம்ம பார்க்க முடியாது. ஸோ ஒரு பொதுவான பார்வை செல்லுனா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்றதுக்கு இந்த 3 பாயிண்ட் தேவைப்படுது. சரிங்களா? செல்லோட அமைப்புல 3 முக்கிய பகுதிகள் இருக்கு. அந்த 3 முக்கிய பகுதிகள் தான் இங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியுது. செல் மெம்பரேன், அத வார்த்தையால பார்க்குறோம். செல் அதை நான் உங்களுக்கு பிக்சர்ல காமிக்கிறேன். செல்லை சுற்றி காணப்படும் வெளி உறையான செல் சவ்வு போட்டிருப்பாங்க. இந்த செல் சவ்வு தான் அதை சுற்றி இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இங்க நான் நியூக்ளியஸ் போட்டிருக்கேன், உட்கரு. சரியா? மூணாவது பாத்தீங்கன்னா ஒரு திரவ நிலையில இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம்.
between the சைட்டோபிளாசம் போட்டுருவாங்க. என்னன்னா செல் சவ்வுக்கும் நியூக்ளியஸுக்கும் நடுவுல அந்த சைட்டோபிளாசம் இருக்கும். இந்த சைட்டோபிளாசம் பாத்தீங்கன்னா ஒரு லிக்யூட் இதுல இருக்கும், ஜெல்லி டைப்ல இருக்கும். சரிங்களா? சைட்டோபிளாசம் தமிழ்ல உள்ளவங்க ஸ்கிரீன்ல சைட்ல என்னுடைய போர்டு தெரியும், அதுல நீங்க பாத்துக்கலாம். சரியா? இந்த மூன்று முக்கியமான பகுதியில் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்ப கேட்டாலும் செல்லோட ஸ்ட்ரக்சர் சொல்லுப்பா அப்படின்னா, சார் இட் ஹேஸ் த்ரீ பார்ட்ஸ். மூன்று நம்ம முக்கியமானதை பார்க்குறோம். சரியா? அப்போ இதை சொல்லலாம், செல் செல் மெம்பரேன் அப்படிங்கிற தமிழ்னா செல் சவ்வுன்னு சொல்லிடலாம், நியூக்ளியஸ்னா உட்கருன்னு சொல்லிடலாம், சைட்டோபிளாசம் தமிழ்லையும் அதே தான். அடுத்தா, நமது உடல்ல பார்த்தீங்கன்னா கண்கள் இருக்கு, இதயம் இருக்கு, நுரையீரல் இருக்கு. அப்படிதானே? இந்த உறுப்புகள்லாம் அதுக்கான பணியை அது பண்ணும். அது கண் பார்க்கிற அது தனியா அதோட பணியை பண்ணும். இதயம் அதுக்கு உண்டான பணியை பண்ணுது. அப்படிதானே? அப்ப அது அதுக்குன்னு பணியை பண்றதுக்கு ஏத்தாப்புல இந்த உறுப்புகள் இருக்கு. அதே மாதிரி செல்லோடு செல்லுல பாத்தீங்கன்னா அதுக்குன்னு சில பணிகள் இருக்கு. அந்த பணிகளை பண்றதுக்கு பல உறுப்புகள் அதன் உள்ளே இருக்கு. அதுக்கு பேர் தான் நுண் உறுப்புகள், ஆர்கனல்ஸ் அப்படிம்பாங்க. சரியா? செல்லுக்குள்ள நுண் உறுப்புகள் நம்ம அது பின்னாடி பார்க்க போறோம், மைட்டோகாண்ட்ரியா அதெல்லாம் பார்க்க போறோம். நுண் உறுப்புகள் இருக்கும். இதுதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையா பார்க்கும். இப்ப நம்மளுக்கு உறுப்பு அப்படின்னா நம்ம கை கால் சொல்றோமோ அது மாதிரி செல்லுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன உறுப்புனால அது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நுண்ணுறுப்புகள் அப்படிங்கிறாங்க. சரியா? உடலுடைய எப்பகுதியில ஒரு செல்லானது இடம்பெறுகிறதோ அதற்கேற்ப அந்த செல்லுடைய நுண்ணுறுப்புகள் சிறப்பு தன்மையை பெற்று அந்த உறுப்பின் நுட்பமான பணியை செய்யும் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் எப்படின்னா இப்ப நம்மளுடைய உடல்ல கழுத்துல இருக்கிற செல்லு மாதிரி கண்ணுல இருக்காது. கண்ணில் இருக்கிற செல்லு மாதிரி நம்மளுடைய இதயத்துல இருக்காது. அது இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஒவ்வொருத்துலயும் ஒன்று இருக்கும். அது அந்த செல்லு எங்கனங்க இருக்கோ அதுக்கேத்தாப்புல அந்த செல்லுடைய நுண்ணுறுப்புகளும் இருக்கும், அதுக்குன்னு சிறப்பு தன்மைகள் இருக்கும். ஏன்னா அந்த உறுப்பு நம்ம கை கால் இயங்கணும் இல்ல வேற ஏதாவது ஒர்க் பண்ணணும்னா அதுக்கேத்தாப்புல ஃபங்க்ஷன் பண்றதுக்கு அதோட செல்லுகளும் அதுக்கேத்தாப்புல என்ன இருக்கும், ஒரு சிறப்பு தன்மை இருக்கும். புரியுதா? இப்போ அது புரிஞ்சுச்சா? ஸோ நம்மளுடைய பாடிஸோட இன்டர்னல் ஆர்கான் நம்ம சொல்றோம், ஐஸ், ஹார்ட், லங்ஸ் இதெல்லாம் சொல்றோம். ஆர்கனல்ஸ் ஆர் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் பெர்ஃபார்ம் வேல்யூபிள் ஃபங்க்ஷன் நெசசரி ஃபார் நார்மல் செல்லுலர் ஆபரேஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரியா? அது அதுக்கான பணியை அது பண்ணும். ஓகே, இப்போ இது புரிஞ்சிருச்சு. இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது சைஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லிட்டு. சைஸ் ஆஃப் த செல்னா செல்லோடைய அளவு. பட் செல்லோடைய அளவை ஒரு ஆவரேஜா சொல்ல முடியும். அளவு அப்படின்னு போட்டிருக்கேன். சரியா? இது பொதுவா செல்லு பாத்தீங்கன்னா மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டர்னா இப்படி போடுவாங்க, இந்த இருக்குல்ல எம் கொஞ்சம் சுழிச்சு போடுவாங்க, அதுதான் மைக்ரோ அப்படின்னு வருது. மைக்ரோமீட்டர் இந்த அழகால குறிப்பாங்கப்பா. ஒரு மீட்டர்ல ஆயிரத்தில் ஒரு பகுதி தான் மைக்ரோமீட்டர். எ மில்லியன் ஆஃப் மீட்டர் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருப்பாங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு மீட்டரில் ஆயிரத்தில் ஒரு பகுதி அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரியா? ரைட். பட் நான் உங்களுக்கு சொல்றேன், புக்ல போடாது. மைக்ரோ அப்படின்னா 10⁻⁶ அர்த்தம்பா. என்ன? 10⁻⁶ அர்த்தம். அதாவது பொதுவா சிக்ஸ் அப்படின்னா நம்ம இந்த 10⁻⁶ ஆறு ஜீரோ ஒன்னு போட்டு ஆறு ஜீரோ பண்றது. இது 10⁻⁶ 1/6 போட்டுக்கோங்க. எப்படி இதான் அர்த்தம். அப்போ ஒன்னு இத்தனால டிவைட் பண்ணா இவ்வளோனா இருக்கும் பாருங்க. ஒன்னு ரெண்டால டிவைட் பண்ணா பாதி பாதியா வரும், 0.5 0.5 வரும். கரெக்டா சின்ன சின்னதா இருக்கும். அதுவே இருக்கும். அதை 10 மட்டும் டிவைட் பண்ணா, அதை 100 மட்டும் டிவைட் பண்ணா, 1000 மட்டும் டிவைட் பண்ணா, லட்சக்கணக்கான டிவைட் பண்ணா எவ்வளோ பொடிசா எவ்வளோ கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இருக்கும்ல. அப்படிதான் செல் இருக்கும். ஸோ செல்ல நம்மளால வெறுங்கண்ணால பார்க்க முடியும், ஏன்னா இவ்வளோ சின்னது. அடுத்தனா ஒன்னை எவ்வளோ டிவைட் பண்றீங்களா அத்தனை மீட்டர். ஸோ அது கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணால பார்க்க முடியாது. அப்போ அந்த செல்ல பார்க்கறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய டிவைஸ் பேர் என்னமா, மைக்ரோஸ்கோப். அதனாலதான் அப்படி சொன்ன நுண்ணோக்கின்னு சொன்னோம்ல, அதுதான் நம்மளுடைய ஸ்கூல்ல லேப்ல இருக்கும். நீங்க பெரிய கிளாஸ் வந்தோடனே காமிப்பாங்க. நீங்க கண்டிப்பா பயாலஜிலாம் படிக்கும் போது மைக்ரோஸ்கோப் கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும்.
யூஸ் பண்ணி தான் அந்த செல்லோட ஸ்ட்ரக்சர் அப்புறம் நிறைய ஃபங்க்ஷன் அதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. சரியா? ஸோ மைக்ரோஸ்கோப் இந்த ஒன்னோட ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்லை இதால பார்க்க முடியும்னா வெறுங்கண்ணால பார்க்க முடியாது. தே கேன் பி அப்சர்வ் ஒன்லி த்ரூ த மைக்ரோஸ்கோப். சரியா? இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் சைஸ் ஆஃப் த செல் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா பாக்டீரியால இருக்கு. பாக்டீரியால இருக்கு. அதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 0.01 மைக்ரோமீட்டர் டு 0.5 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கு. இது வந்து பாக்டீரியால வச்சு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி 170 மில்லிமீட்டர் அகலம் கொண்ட இன்னொரு செல் இருக்கு. அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அந்த நெருப்பு கோழியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி நேர்ல பார்த்துக்கலாம், இல்லைன்னா டிவியில ஏதோ பார்த்துக்கலாம். ஒரே செல்லாலான நெருப்புக்கோள் நெருப்புக்கோழியுடைய முட்டையானது 170 மில்லிமீட்டர் விட்டம் கொண்டதாக உள்ளது. இதனை வெறுங்கண்ணுங்களால் பார்க்க இயலும். அப்படிதானே நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி நமது உடல்ல நரம்பு செல்லானது மிக நீளமான செல்லாக கருதப்படுகின்றதுன்னு சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் பிலீவ்டு. சரியா? அதையும் அவங்க கரெக்டா சொல்லியிருக்க மாட்டாங்க. எப்படின்னா இப்படிதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது நம்ம ஏன்னா நான் சொன்னோம்ல, செல் வந்து இன்னை வரைக்கும் நிறைய கண்டுபிடிச்சு தான் இருக்காங்க. அதுல நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து தான் இருக்கு. பட் பட் ஒரு சின்ன ஒன்வேர்டு கேட்கறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, நமது உடல்ல நரம்பு செல்லுமாங்கல்ல, அதுதான் மிக நீளமான செல் அப்படின்னு நம்பப்படுகிறது. அதனால இப்போதைக்கு இதை எடுத்துக்கலாம். மேபி இன்னும் 5 வருஷத்துல 6 வருஷத்துல 1 வருஷத்துலயோ இது இல்ல வேற செல் அப்படின்னு சொல்லலாம். மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிக நீளமான செல் அப்படின்னு போட்டிருக்கேன். இட் இஸ் பிலீவ்டு டு பி த லாங்கஸ்ட் செல் இந்த ஹியூமன் பாடி பார்த்தீங்கன்னா நெர்வ் செல். நரம்பு செல் அதாவது நெர்வ் செல் அப்படின்னு சொல்றோம். சரியா? இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ இது உங்களுக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும். அண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேப், வடிவம். பட் வடிவம் வந்து ஒரே மாதிரி இருக்காது. வெவ்வேறு வடிவம் இருக்கும். செல்லோடைய வடிவம் வேற வேற வடிவில் இருக்கும். அடுத்தனா அவங்க வந்து சில செல்களுடைய வடிவங்கள் மட்டும் நம்ம இதுல காமிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு செல்ல காமிச்சிருப்பாங்க. நம்மளுடைய நரம்புல இருக்கக்கூடிய செல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரே வித்தியாசமா இருக்கும். இதெல்லாம் நீங்க பின்னாடி டிராயிங்லாம் போட்டு பழகணும். பின்னாடி உங்களுக்கு 10th 9thலனா அப்படி பழகுவீங்க. சரியா? இப்படி இருக்கும். ஒரு சின்ன வால் மாதிரி பின்னாடி இப்படி வரும். இதுவே ரெட் பிளட் செல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சின்ன ஒரு இந்த காஃபி பீன் மாதிரி இருக்கும். சின்ன சின்னதா இருக்கும். ஆர்பிசி அப்படின்னு நீங்க இங்கிலீஷ்ல படிப்பீங்க. ரெட் பிளட் செல். அடிக்கடி இந்த ரெட் பிளட் செல் அப்படின்னு வார்த்தை கேள்விப்படும். ஏன்னா உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது குறையக்கூடாது அப்படிலாம் டாக்டர் சொல்லுவாங்க. சரியா? அதுமே மசில் செல். அது ஒரு மாதிரி நம்மளுடைய மசில்ல தசையில தசை செல் அதே மாதிரி ஒரு மாதிரி ஜெல்லி டைப்பா நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வேற வேற வடிவங்கள். இன்னும் நிறைய நிறைய வடிவங்கள் இருக்கு. பட் அவங்க முக்கியமானதை தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ரைட். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்பர். நம்பர் அப்படின்னா செல்களுடைய எண்ணிக்கை. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா அழகா கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன பேராகிராஃப்ல அவ்வளவுதான். ஸோ அதை படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் அதே நேரத்தில் நம்மளுக்கு இங்க உங்களுக்கு கொஸ்டின் எந்த கொஸ்டினாலும் ரைஸ் ஆகலாம். அந்த கொஸ்டினை நீங்க சேட் பாக்ஸ் எப்போனாலும் கேட்கலாம். அதுக்கு உண்டான பதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல நான் கண்டிப்பா சொல்லுவேன். சரியா? நீங்க கொஸ்டின் நிறைய கேளுங்க. கொஸ்டின் நிறைய கேட்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கு முன்னாடியே படிக்கணும். அப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட் வரும். இப்போ நான் சொல்லும் போது நீங்க கேட்குறீங்கன்னா புரியும். ஆனா நீங்க வீட்டில் போய் படிக்கும் போது தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் வரும். இது ஏன் சொன்னாங்க, இது ஏன் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரலாம். நீங்க முன்னாடியே படிச்சீங்கன்னா நான் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த டவுட்டை நீங்க கேட்பீங்க, அதையும் நான் சொல்லுவேன். ஸோ அது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால கொஸ்டின் நிறைய கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே. ரைட். The number of cells present in different organism may vary. செல்களோட எண்ணிக்கை ஃபிக்ஸ்டு நம்பர் கிடையாது. இப்படிதான்ப்பா 10 தான்ப்பா இருக்கும், 12 தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உயிரினத்துக்கு உயிரினம் வேறுபடும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மரம், சின்ன செடி.
சின்ன செடியில ஒரு சும்மா சொல்றேன் ஒரு 40 50 இருக்குன்னா பெரிய மரத்துல ஒரு 5000 10,000 இருக்கலாம். சரியா? அப்படி நான் சொல்ற வடிவத்தை வச்சு இருக்கேன். உயிரினங்கள் ஒரு செல் கொண்டு ஒரு செல் உயிரினமா இருக்கலாம். இல்ல பல செல் 100 முதல் பில்லியன் எண்ணிக்கையில் இருக்கு. பல செல் உயிரினமா இருக்கலாம். பாக்டீரியா, அமீபா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செல் உயிரினம். அந்த ஒரு செல் உயிரினம் அப்படிங்கிறதுக்கு ஒன் வேர்டுக்கு நான் இதுல எழுதுறேன். ஒரு செல் உயிரினா சிங்கிள் செல் தான் இருக்கும். உடம்புல ஒரே ஒரு செல் தான். அந்த ஒரே ஒரு செல் தான் எல்லா ப்ராசஸையும் பண்ணும். இப்ப நமக்கு நரம்பு செல்லு, தசை செல்லு இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம் பண்ணும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா யூனிசெல்லுலார். யூனிசெல்லுலார்னா சிங்கிள் செல். யூனி அப்படின்னா ஒண்ணுன்னு அர்த்தம். ஒன் இருக்கக்கூடியது. இப்போ பாத்தீங்கன்னா பாக்டீரியா. பாக்டீரியாவுக்கு எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லலாம் ஒரு செல்லு சார் அப்படின்னு சொல்லிடலாம். அமீபா, அப்புறம் கிளாமிடோமோனஸ் அப்படிம்பாங்க. அப்புறம் ஈஸ்ட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னுல கேட்கும் போது இதெல்லாம் நீங்க அழகா எழுதலாம். ஓகே, சிங்கிள் செல்லுக்கு பாக்டீரியா, அமீபியா, கிளாமிடோமோனஸ் அண்ட் ஈஸ்ட் ஆர் யூனிசெல்லுலர். அதே நேரத்துல பல செல் உயிரினம் அதுக்கு நீங்க எதனாலும் சொல்லலாம். நம்ம மனிதர்கள் பல செல் உயிரினம் தான். அடுத்தன மனித உடல் சொல்லலாம். மனித உடல் போட்டிருந்தேன். விலங்குகள் இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். விலங்குகள் அது மட்டும் இல்ல. நம்ம என்ன சொல்லலாம், ஸ்பைரோகைரா, மேங்கோ இதெல்லாம் எல்லாமே சரியா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பல செல்கள் இருக்கும். மாமரம் மற்றும் மனிதன் போன்றவை பல செல் உயிரினங்களுக்கு உதாரணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருது. நாம புக்கில் ஒரு அருமையான ஒரு டூ யூ நோவில் ஒன்று போட்டிருப்பாங்க. இதை அழிச்சிடுறேன். இதை பார்த்துட்டீங்களா? இது வந்து ஒரு ஒன்று ரெண்டு மாதிரி பார்த்துருக்கீங்க. அடுத்தனா இதை அழிச்சிடுறேன். நம்ம புக்கில் டூ யூ நோ உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி தெரியாட்டாலும் இப்போ நல்லா தெரிஞ்சது. அப்படிதானே? நம்மளுடைய மனித உடல்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் செல் இருக்கும் சார் அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் நமக்கு ரைஸ் ஆகலாம். அப்படிதானே? அப்ராக்சிமேட் ஹவு மெனி நம்பர் ஆஃப் செல் இன் த ஹியூமன் பாடி அப்படி ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆனதா வெரி குட். நேத்து ஒரு கிளாஸ்ல செவன்த் பையனுக்கு அந்த டவுட் வந்துச்சு. கேட்டான். என்ன கேட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மனித உடல்ல எவ்வளவு செல்ஸா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. 3.7 × 10⁻13 அப்படின்னு போட்டிருப்பாங்க. 13 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது 37 போட்டு அந்த ஜீரோ எண்ணி பாருங்க. மூணு, மூணு, மூணு. அதாவது இப்பவுமே 9 ஜீரோ வந்துட்டு இன்னும் ஒரு 3 ஜீரோ, 12 ஜீரோ போடுவாங்க. ஏன்னா ட்ரில்லியன் அர்த்தம். ஒரு ட்ரில்லியன். நம்ம மில்லியன், ஆயிரம், 10,000 லட்சம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி ஒரு ட்ரில்லியன் இருக்கு. ஒரு ட்ரில்லியனா 1 lakh crore. 12 ஜீரோ வரும்பா. சரியா? அதாவது 10 பவர் 12 போடுவாங்க. 12 ஜீரோ. 3.7 13. அதனால தான் 12 ஜீரோ வந்துட்டு இந்த புள்ளி பின்னாடி வந்திருக்கனால இப்படி போட்டிருப்பாங்க. நீங்க மேக்ஸ்ல இப்படி படிப்பீங்க. புள்ளி பின்னாடி வந்ததுன்னா 10 பவர்ல ஒன்று குறையும் அப்படிலாம் படிப்பீங்க. ரைட்டா? அதனால தான் நான் இப்படி போட்டிருக்கேன். அப்ப ட்ரில்லியன் செல்லு நம்ம உடம்புல இருக்கு. ரைட்டா? இப்ப இதுவும் உங்களுக்கு புரிஞ்சுது. ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு டவுட் செஷன். அதில் நீங்கள் டவுட் கேட்கலாம். இதுக்கப்புறம் இருக்க பிளான்ட் செல், அனிமல் செல், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் செல் அந்த போட்டிருப்பாங்களா ப்ரோகேரியோடிக் செல்லு, அதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம உடனே அந்த ஃபோர்த் யூனிட் டெஸ்ட்டை வைக்கலாம். இப்போ எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருந்தா நீங்க யூ கேன் ஆஸ்க் மீ. இது வரைக்கும் நடத்துனதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்கா? இன்னைக்கு நடத்துனதுல இருக்கலாம், இல்ல இதுக்கு முன்னாடி நடத்துனதுல இருக்கலாம். இன்னைக்கு நடத்துனதுல வெரி குட். நல்ல ஒரு கொஸ்டின். அடுத்த ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. என்ன கேட்டிருக்காங்கன்னா, சார் ஹியூமன் செல்லோடைய சைஸ் என்ன கேட்டிருக்காங்க. சைஸ் ஆஃப் ஹியூமன் செல் தான் கரெக்டுப்பா. ரைட். ஏன்னா பொதுவா அவங்க கேட்காம நல்ல ஒரு கொஸ்டினா ஆர்டர் பண்ணி கேட்டிருக்காங்க. எப்படின்னா, மனித செல் இருக்க அதோடைய சைஸ் எவ்வளவு சார் இருக்கும்னு கேட்டிருக்காங்க.
நீங்களும் ஒரு ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு வந்துட்டீங்க. ம். குட். சைஸ் ஆஃப் த ஹியூமன் செல் ஆவரேஜா சொல்லலாம். ஏன்னா இதுக்கு வந்து வேரி ஆகும்ப்பா. பொதுவா என்ன மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, நான் இப்ப சொன்ன மைக்ரோமீட்டர் தான் யூஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு சின்னது வெறுங்கனால பார்க்க முடியாதுன்னு சொன்னா, அதனால அதோட யூனிட் நம்ம நீளத்துக்கு மீட்டர் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் எடைக்கு வந்து கிலோகிராம் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி இதுக்கு நம்ம மைக்ரோமீட்டர்னா அது லென்த் தான். மீட்டர் அப்படின்னாலே லென்த் தான். மைக்ரோமீட்டர்னா ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ பொதுவா பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனித உடல்ல ஒரு செல் சரிங்களா, ஒரு செல்லோடைய அந்த சைஸ் பாத்தீங்கன்னா 20 மைக்ரோமீட்டர் முதல் 30 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இது வந்து ஒரு ரேஞ்ச். ஏன்னா இப்படிதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆவரேஜா நம்ம சொல்லலாம். ஆவரேஜ் ஒரு டைபிக்கலான ஒரு ஆவரேஜ் சராசரியான ஒரு சைஸ் அப்படின்னு போட்டுடலாமா? ஆவரேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 25. ஸோ இது வந்து 25 மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது நல்ல கொஸ்டின். மற்றவங்களும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏதோ ஒரு இன்டர்வியூ கேட்பாங்க. நம்ம ஏன்னா இது செல்லை பற்றி படிச்சிருப்போம். அவங்க அதை கேட்கலாம் இதை கேட்கலாம் திடீர்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. சரிப்பா, மனித உடல்ல எவ்வளோ செல்லுப்பா இருக்குன்னு கேட்பாங்க. உடனே நம்ம சொல்லிடும். ஏன்னா நம்ம புக்கில் இப்போ தான் படிச்சிருக்கோம். சார் 3.7 × 10 சொல்லலாம். இல்லை 37 போட்டு 12 ஜீரோ. அதனால நான் சொன்னேன் ட்ரில்லியன் சொன்னா அப்போ 37 ட்ரில்லியன் சார் அப்படின்னு சொல்லலாம். ஆவரேஜாக கூட நீங்கள் 30, 35 அந்த மாதிரி நம்பர் வரும். ஸோ நம்ம ஒரு ஆவரேஜாக 35 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லலாம். அது தப்பு இல்லை. ஓகேப்பா, குட். இந்த இந்த கொஸ்டின் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சைஸ் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. சைஸ் ஆஃப் த ஹியூமன் செல் எப்படி சார் எப்படிப்பா இருக்கும் கேட்கறாங்க நம்மகிட்ட இன்டர்வியூல. உடனே நம்ம சொல்லலாம் சார் இட் கேன் வேரி சார், இது மாறுபடும். பொதுவாக பாத்தீங்கன்னா 25 சாரி 20 மைக்ரோமீட்டர்ல இருந்து 30 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கு சார். ஆனா நம்ம ஒரு ஆவரேஜா சொல்ல போனா, ஒரு சராசரி சொல்ல போனா 25 மைக்ரோமீட்டர்னு சொல்லலாம் சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சூப்பரா மார்க் விழும். ஓகேவா? ரைட். இது ஒரு நல்ல கொஸ்டின். வேற ஏதாவது இதே மாதிரி கொஸ்டின் இருக்கா? இப்ப இதுலயே வந்து அந்த சைஸ்னாலும் எவ்வளவு பிக் அப்படிங்கறதா எல்லாம் ஒண்ணுதான். சரியா? அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மனித உடல்ல எவ்வளவு டிஃப்ரெண்டான செல் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா தெளிவான ஆன்சர் வராது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சிருந்தாங்கன்னா 200 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் செல் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. நீங்க நெட்ல பார்த்தா கூட இதுதான் வரும். 200 டிஃப்ரெண்டான செல்லு நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னு. 200 டிஃப்ரெண்ட் ஆனா ஒரு செல்லு அது ஒரு 10 லட்சம் இருக்கலாம். அது ஒரு 100 லட்சம் இருக்கலாம். ஆனா அதுல ஒரு 200 டிஃப்ரெண்ட் செல்னு ஃபர்ஸ்ட் இருந்து நினைச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இப்போதைக்கு இப்போ இதை விட அதிகமாலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் டிஃப்ரெண்ட் செல் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஒரு ஒரு கணக்கீடுக்கு சொல்லும் போது நீங்க சொல்லலாம் இதை. ஒரு 200 டிஃப்ரெண்ட் செல் இருந்துச்சு. பட் இப்போ ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ இது வந்து ஹவு மெனி நம்பர்ஸ் அது தெரிஞ்சு போச்சு. ஹவு த பிக் அதாவது சைஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அண்ட் இப்போ பார்க்கும்போது ஹவு வாட் ஆர் த இல்லைன்னா எப்படி சொல்லலாம் எவ்வளவு டிஃப்ரெண்டான செல்ஸ் இருக்கு, ஹவு மெனி டிஃப்ரெண்ட் செல்ஸ் ஆர் தேர் அதுங்க மாதிரி கூட இந்த கொஸ்டினை நீங்க கேட்டுக்கலாம். ஸோ இதை மாதிரி நீங்க உங்களுக்கு நீங்களே கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டு அதுக்கு ஆன்சர் தெரியறதுக்கு நீங்க வந்து இங்க நம்ம chat பாக்ஸ்ல இது பண்ணீங்கன்னா ஐ வில் ஆன்சர். நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடுவேன். ஓகேவா? ரைட். அப்ப இதுவும் இந்த ரெண்டு கொஸ்டின் நல்ல கொஸ்டின். அந்த ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின்லாம் நல்ல கொஸ்டின் தான். சைஸ் கேட்ட கொஸ்டின், அப்புறம் எவ்வளோ டிஃப்ரெண்டான செல் அப்படின்னு கேட்டிருந்த கொஸ்டின் எல்லாமே சூப்பரான கொஸ்டின். ஸோ அடுத்தடுத்த கிளாஸ்ல இதே மாதிரி மற்றவங்க கொஸ்டின் கேளுங்க. யாராவது ஒருத்தரே இல்லை ஒரு சென்டர்ல இருந்தே கேட்காம மற்ற சென்டர்ல நீங்களும் கொஞ்சம் போட்டி மனப்பான்மை நினைங்க. நான் இந்த இன்னைக்கு கொஸ்டின் கேட்பேன், நான் இந்த கொஸ்டினை யோசிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க கேளுங்க. அது எல்லாரும் டிஸ்கஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். சரியா? ரைட். வரக்கூடிய கிளாஸ்ல நல்லா ஃபாலோ பண்ணும். அண்டு இன்னைக்கு நம்ம பார்த்ததும் என்னெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா செல்லோடைய வடிவம்னா எப்படி இருந்தது, செல்களோட எண்ணிக்கை எப்படி இருந்துச்சு, செல்லை கண்டுபிடிச்சது யாரு ராபர்ட் ஹூக் அப்படிங்கிற அறிவியலாளரை பார்த்தோம். செல்லோட அமைப்பு 3 முக்கிய பகுதியில் இருந்து பார்த்தோம். செல் சவ்வு, சைட்டோபிளாசம், உட்கரு, மெம்பரன். அதாவது சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் அப்படிலாம் நம்ம பார்த்தோம். செல் மெம்பரன் அதெல்லாம் பார்த்தோம். ரைட்டா? ஸோ மீதி உள்ளதா நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸை நிறைய வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.